இந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கு, தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனா இல்ல மருந்துகளா மாற்று ஏற்பாடு ஏதாவது இருக்கா சார்? இப்போ B12 குறைபாடுக்கு காரணத்தை நம்ம தேடி குறைபாடு வந்து பெர்மனண்டா இருக்குன்னா இன்ஜெக்ஷனா போட்டுக்கலாம் லைஃப் லாங்ட்டு தான் அந்த இதை முடிச்சோம். இது வந்து அதை விட இன்னும் அதிக காரணங்கள் இரும்பு சத்து குறையிறதுக்கு. இப்போ வந்து அவங்க வந்து இரும்பு சத்தை உறிஞ்சிற தன்மையை தடுக்கிற மாதிரி இப்போ டெட்ராசைக்கிள் மாத்திரை, ஆன்டாசிட் அதெல்லாம் இருந்தாக்கா நம்ம வந்து அதெல்லாம் குறைக்கலாம். H5 இருந்தால் அதை ட்ரீட் பண்ணலாம். முக்கியமாக இந்த ரத்த இழப்பு உள்ள காரணங்களை கண்டுபிடிச்சு இப்போ நம்ம குடல் மட்டும் கிடையாது, கிட்னி இருக்கு. இப்போ கிட்னி அண்ட் கிட்னிலேருந்து வர அந்த யூரிட்டர் நீர் பாதை, அப்புறம் சிறுநீர் பை பிளாடர், அங்க வந்து செல்கள் வந்து கெட்டு போனாலும் அங்கேயும் ரத்தம் போகலாம். அப்போ 1 or 2% சேர்க்கலான்றீங்களா? ரத்தம் இழக்கலாம். ரத்த இழப்பு வந்து கண்ணுக்கு தெரியாம வந்து 2 இடத்துல நடக்கலாம். ஒண்ணு சிறுநீர்ல கம்மியா போனாலும் தெரியாது. இப்போ கிட்னில வந்து ஒரு கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அதுல இருந்து ஒரு நாளைக்கு வந்து 2 ml பிளட் போகுதுன்னு வச்சுங்க. நீங்க 1500 ml யூரின் போறீங்க, அது கரைஞ்சி தெரியாது உங்களுக்கு. ஆனா மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அந்த ரத்த அணுக்களை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்டூல்ல அக்கல் பிளட் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்த விட வந்து நேரடியான எவிடன்ஸ் வந்து ஒரு மனிதருக்கு வந்து ஹீமோகுளோபின் குறையிறதும் ஃபெரிட்டின் குறையிறதும் அந்த ரத்த அணுக்களினுடைய அளவும் நிறமும் குறையிறதும். இப்படிலாம் குறைஞ்சதுன்னா அவங்க கிட்னில இருந்து ரத்த இழப்பு இருக்கா, அது கம்மி, பெருங்குடல இருந்து ரத்த இழப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை நிறுத்துறதான் ட்ரீட்மெண்ட். அப்படி ஆப்வியஸா வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இருக்கு. இது வந்து அடிப்படை காரணத்துக்கான ட்ரீட்மெண்ட். சரி, பட் நிவாரணம் கொடுத்துதான். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்க நிவாரணம் கொடுத்துதான். சூப்பர். அப்போ வந்து இரும்பை வந்து நம்ம பல விதமா நம்ம உடம்புல எடுத்துக்கலாம். என்ன பக்க விளைவுனாக்கா சப்ளிமெண்ட்ஸ் சொல்றேன். என்ன பக்க விளைவுனாக்கா நிறைய பேருக்கு இது வந்து ஒத்துக்காது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, 15 மில்லிகிராம் சாப்பாட்டுல இருந்தாலே 1 மில்லிகிராம் தான் எடுப்போம். நம்ம 200 மில்லிகிராம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த 200 மில்லிகிராம் போகும்பொழுது குடல் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுது. ஏன்னா இது செயற்கை இவ்வளவு வருது அப்படின்னு. 1-2 மில்லிகிராம் எடுத்துக்கலாம், 3 மில்லிகிராம். இப்போ மீதி எல்லாமே வந்து எடுக்க முடியாது இல்லையா. அப்போ சிறுகுடல் தாண்டி பெருங்குடலுக்கு தான் வரணும். அவ்வளோ இரும்பு வரும்பொழுது நமக்கு மலச்சிக்கலாவோ வயிற்று வலியாகவோ இல்லை பேதியாகவோ கண்டிப்பா மலம் கருப்பா இருக்கும். சரி, இரும்பு சாப்பிட்டீங்கன்னா. அதனால இரும்பு சத்து மாத்திரை கொடுக்கறதா முதல் படி நிவாரணம். அந்த இரும்பு சத்து மாத்திரை வந்து ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் ஃபியூமரேட்டர் பல பேருக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஒரு டேப்லெட்ல வந்து 60 மில்லிகிராம் அயன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒத்துக்கலைன்னா அதை குறைச்சி 30 மில்லிகிராமா கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு வந்து பக்க விளைவு அதிகம். இது பக்க விளைவு இருக்கு, அதெல்லாம் டேஞ்சர். பக்க விளைவுன்னா உயிருக்கு ஆபத்தான பக்க விளைவு இல்லை, எடுத்து இன்டாலரன்ஸ் சொல்லலாம்.